பார்த்தீங்கன்னா 23rd ஆஃப் மே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:54. இப்போ வந்து மார்க்கெட்டோட வந்து ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, எந்த பக்கம் வந்து மார்க்கெட் வந்து போகும் சொல்லிட்டு. ஆக்சுவலாக நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஒரு நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிட்டு கீழே இருக்க அந்த 24,500 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்ன கீ ஏரியானா 24,744, அதுக்கப்புறம் 24,610, அதுக்கப்புறம் 24,470. ஓகே, இந்த 24,610 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபிஆராக வந்து ஒர்க் ஆகும். இந்த 24,744 வந்து டாப் சிபிஆர், 24,470 வந்து பாட்டம் சிபிஆர். ஓகே, என்னென்னா மார்க்கெட் வந்து அப் சைடில் புல்லிஷாக போகிறதா வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எங்கேருந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும்னா, நம்ம ட்ரேட் எடுக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவும் இருக்கலாம். ஓகேவா, இந்த ஏரியாவும் இருக்கலாம். அப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவும் இருக்கலாம். அப்புறம்ட்டு வந்து இந்த ஏரியாவும் இருக்கலாம். சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதுதான். ஒரு வேளை வந்து ஒரு பாட்டம் சைடில் வந்து வருதுன்னா இப்படி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி வந்து ஒரு ஹை இப்படி போயிட்டு திருப்பி வந்து லோ வந்து திருப்பி வந்து இந்த இடத்துல வரும்போது எங்கே எப்படி போனாலும் வந்து இந்த டவுன் வந்து இந்த இடத்துல வந்து இது இண்டிகேட் பண்ணுது, இது டவுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணால் நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்னன்னா ஒரு அப்சைடில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா இந்த லோ வந்து நம்ம வந்து பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு இது கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ட்ரேட் எடுக்கணும். புல்லிஷ் ட்ரேட் எடுத்து இந்த லோ வரைக்கும் வந்து என்னன்னா நம்ம வந்து பேர் பண்ணணும். ஏன்னா 130 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இன்றைக்கி வந்து 50% வந்து டெல்ட்டா இருக்கும். அப்போனா வந்து 60 பாயிண்ட் வந்து பேர் பண்ணணும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2% நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இங்கே வந்து இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேட்டட் போடும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வரும். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதனால் வந்து திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு லோ ஒன்று வரும். அப்புறம்ட்டு வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகும். இதுதான் வந்து இன்னையோட ட்ரேடை வந்து பாசிபிலிட்டிஸ். இதில் நம்ம எங்கே ட்ரேட் எடுக்க போகிறோம் சொல்லி தான் வந்து நம்ம வந்து அப்போ கரண்ட்டில் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஓகே, திருப்பி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னு அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:31 ஆகுது. ஆக்சுவலாக வந்து இது புல்லிஷ் வந்து விஷயத்தை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. இது வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு குட் ப்ரைஸ் வந்து நம்ம வாங்குகிற ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இங்கேருந்து நம்ம டார்கெட் R2 வரைக்கும் வந்து வைக்கலாம், இல்லாட்டி இது வரைக்கும். ஓகே, இப்போ வந்து 86 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா வந்து கீழே டவுன் சைடு இந்த வந்து 24,632 அதுக்கு வரும்போது என்னென்னா 40 rupees வந்து நம்மளோட டாலரன்ஸ் இருக்கணும். ஓகேவா, இப்போ வந்து என்னென்னா R1 பக்கத்தில் இருக்குன்னா கன்சல்டேட் தான் ஆகுமே. இப்போ ப்ரீமியம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு கால் சைடில். புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 26 to 27% வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இந்த 23% இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 10% வந்து இருக்கும்போது நான் வந்து ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேவா, 10% வந்து ப்ராஃபிட் இருக்குது பார்த்திங்களா, புட் ரைட் இருக்குது. அப்போ வந்து நம்ம ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிக்க போகிறோம். இது வந்து R1க்கு கிட்ட தான் இருக்குது. இங்கேருந்து வந்து இந்த இடம் வந்து ரிஜெக்ஷன் ஏரியா கொஞ்சம் டவுன் வந்துட்டு போகும் தெரியுமா. அப்போ ப்ரீமியம் வந்து புட் ரைட்டருக்கு 10% வந்து ப்ராஃபிட் இருக்கும்போது நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். இதான் வந்து இன்னையோட வந்து கேம் பிளான். ஓகே, திருப்பி வந்து இந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகும் போது நல்ல ப்ரைஸ் வரும்போது ட்ரேட் எடுக்கும்போது சொல்கிறேன். இன்னும் கூட வந்து ப்ரைஸ் மேலே கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஓகேவா, இந்த சூப்பர் ட்ரெண்டு கிட்ட வந்து ரீடெஸ்ட் பண்ணி தான் போவோம். அதான் நம்மளோட வந்து ட்ரேடிங் ஏரியா 40. நம்ம என்னன்னா இப்போ கால் சைடில் தான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் R1க்கு மேலே கிடச்சிருக்கு. அப்படின்னா இது கீழே இந்த ஏரியா வரைக்கும் வரும். அப்போ ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 40 பாயிண்ட்ஸ்னால் 1% தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் எடுக்கணுமே, 2%லாம் வந்து எடுக்க முடியாது. ஓகேவா, அந்த 1% போது நம்ம கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியது வந்து இந்த ஏரியாவில். ஓகே, இப்போ என்னென்னா 240 இருக்குது. 240 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம்.
எவ்வளோனா 700 இருக்குது பார்த்தீங்களா, அது 24,700 240 செல்லு 10 குவான்டிட்டி டன்னு. டேட் வந்து இன்றைக்கி 23rd. இங்கே வந்து நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எவ்வளோலாம் 240.80. ஓகேவா, இதை வந்து நம்ம எடுத்துப்போம். 240.80 நம்மளுக்கு இங்கே என்னன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட்டு. ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன ஆச்சுன்னு. இந்த 40 பாயிண்ட்ஸ் வந்தவொடனே நம்ம திருப்பி வந்து ஹெஜ் போனோம். 40 பாயிண்ட்ஸ்ன்றது உன்னை விட கம்மி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல கூட 27 பாயிண்ட்ஸ் வந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா மேலே வந்து ஏறிட்டுருக்கு. அது கூட வந்து நம்ம வந்து இன்னத்தை ஹெஜ் பண்ண போகிறோன்னா ப்ரீமியம் அதிகமாக அதை 650 தான் 24,650 பிஏ வந்து ஹெச் பண்ணணும். இது வந்து 26 பாயிண்ட்ஸ் டார்கெட் வரும்போது ஏன்னா 10.5 ஆகுது. நம்மளுக்கு இங்கே 60% வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த 60% மேலே வந்து க்ளோஸ் வந்து வைக்கிது ஒரு கேண்டில். இதுக்கு மேலே தனியாக ஒரு கேண்டில் வந்து வைக்கிதுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேண்டில் வச்சுட்டு திருப்பி இதே இடத்த ரீடெஸ்ட் பண்ணும்போது 60 பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து க்ளோஸ் பண்ணோம். இன்னும் வந்து அது மேலே வந்து க்ளோஸ் வைக்கல. ஓகேவா, இந்த கேண்டில் வந்து சப்போஸ் இங்கே வந்து இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி அதே இடத்த ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ நம்ம போயிட்டு இதை போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மேலே வந்து கிராஸ் பண்ணி மேலே வந்து ஒரு இது வச்சுருக்கு, கேண்டில் வச்சுருக்கு. அப்போனா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மேலே வந்து போகிறதுக்கான நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லாட்டி வந்து இது டவுனில் இது கீழே வந்துருச்சுன்னா திருப்பி இந்த இது இருக்குது பாருங்கள், நம்ம 24,744 அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து போவோம். இப்போ 24,744 நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வியூ வந்து புல்லிஷாக வந்து மாற்றிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம இது இங்கே இருக்குது, ட்ரேடிங் இருக்குது. இதை வந்து தொடரும்போது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கணும் திருப்பி 24,744. அதுக்கப்புறம் புல்லிஷ் வியூ இருக்க ட்ரேடை வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்து லாஸ் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் வந்து இருக்குது. ஓகேவா, 50 பாயிண்ட்ஸ் லாஸ்னால் இங்கே இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா இப்போ வந்து எவ்வளோ இருக்குது 96 95 இருக்கா. இப்போ வந்து 43,000 வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது. 43,000னா 2% வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். 10:35 ஆக்சுவலாக என்னென்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 24,744 இதை வந்து இந்த R1 வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இதையும் பிரேக் பண்ணிட்டு திருப்பி எதுக்கு வந்தனா இதே இடத்த ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும். இந்த ட்ரேடை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ எவ்வளோனா ஆக்சுவலாக இங்கே இதை தாண்டி வந்து க்ளோஸ் வைக்கல. ஓகேவா, இது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே லாஸ் இருக்குது. 10 பாயிண்ட்ஸ்னால் 7,500 வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த ட்ரேடை வந்து நம்ம வந்து இப்போ ஹெச் பண்ணணும். ஓகேவா, சர்ன்னு போது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வந்த உடனே இந்த இடத்துக்கு வந்த உடனே ஃபாஸ்ட்டாக புல் பேக் வருது பாருங்கள். நம்ம இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நான் சொல்கிறதுனால வந்து அந்த டைமிங் வந்து மிஸ் ஆகுது. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டிங் முன்னாடியே இந்த இடத்துல வந்து இந்த ட்ரேடு எடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, அதே இடத்துக்கு திருப்பி வந்து வரும்போது என்னன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பைக் ப்ரெஷர் இருக்குது. திருப்பி அதே இடத்துக்கு வந்து வரும்போது நம்ம வந்து பொசிஷனை வந்து ஹெச் பண்ணிக்கலாம். ஓகேவா, வந்து இனி ஃபாஸ்ட்டாக வந்து R2க்கு வந்து போவோம். இந்த டைமில் வந்து நம்ம வந்து இது வந்து வாங்கிக்கலாம், ஆப்ஷன் பையிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, 24,650. ஓகேவா, 24,650 பையு எவ்வளோ இருக்குது 300 650 பையு எவ்வளோ குவான்டிட்டினா ஒரு 1,500 குவான்டிட்டி, டபுள்து அவ்வளோதான். ஓகேவா, இதை வந்து டபுள் போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நம்ம எங்கன்னா இந்த ஆப்ஷன் பையிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். எங்கன்னா இந்த இடம்
என்ன ப்ரைஸ்னால் அது வந்து 24,879 வரும்போது இந்த ஆப்ஷன் பையிங் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது ப்ரீமியம் போல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போகுது பாரு. 24,650 பை பாருங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ஷூட்டாக போகுது பாருங்கள். நம்ம போகிறதுக்குள்ளே இது போயிடும் போல். 24,650 இது போகும்போது கரெக்டாக இது கிட்டே போகும்போது அது க்ளோஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ இருக்குது இதில் வந்து 24,837 50 பாயிண்ட்னா 25 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே வைக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். இது வந்து நம்ம எவ்வளோக்கு வந்து வாங்கணும்னா 324 வந்து நம்ம வந்து வாங்கியிருப்போம். இதான் நம்மளோட டார்கெட்டு. பார்ப்போம். செம ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல. நிஃப்டி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக நம்ம இந்த இடத்துல எடுத்தால் எவ்வளோ பெரிய ரேலி பாருங்கள். இவ்வளோ இது கிட்ட இன்னும் வரணும். இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இன்னும் வந்து 854 இருக்குது. 24,854 இருக்குது. அதில் வந்து இன்னும் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் போகணும். 25 பாயிண்ட்ஸ்னால் 12 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே டார்கெட் வைக்கணும். இங்கே எவ்வளோ இருக்குது? 75 இருக்கா? 75னா 87, 88 சரி ஓகே. இதான் நம்ம டார்கெட்டு. டார்கெட் 8 உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ரொம்ப வாலட்டாலாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 365னா இங்கே 70 கிட்ட இருக்குது. ஓகேவா, 65 தான் காமிச்சிட்ருக்கு. அநேகமாக வந்து ஹிட் ஆகிடும். ஹிட் ஆன உடனே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், R2 சல்லுன்னு போகுது பாருங்கள். ஆனால் அதுக்கு மேலே கூட போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஒரு ரிவர்ஸ் கேண்டில் ஒன்று போட்டோம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 88 கிட்ட போகுது. 82 ஓகே. டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து 84 இருக்குது. 84 இருக்குது. நம்ம 88 வந்து வச்சுப்போம் இங்கே. ஓகேவா, எக்ஸிட்டு 288 ஓகேவா. 83 கிட்ட இருக்குது. 88 ஒன்றும் ஹிட் பண்ணல. ஆனால் இது ரெசிஸ்டன்ஸை போய் தொட்டுருச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக மேலே போயிட்டு வரும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிடுச்சு டார்கெட்டை. ஓகேவா, எவ்வளோ இங்கேருந்து பாருங்கள், எவ்வளோ புல் பேக் பாருங்கள். சரியான புல் பேக் இது. 88 கிட்ட இருக்குது. 88 மேலேயே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 88 வந்து மேலே போச்சு. 400 கிட்ட இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 400 இருக்குது. 400 வந்து எக்ஸிட். ஓகேவா, இப்போ நம்ம பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டா நம்ம இன்னும் ஒரே ஒரு பொசிஷன், இந்த பொசிஷன் மட்டும் தான் வச்சுருக்கோம். எவ்வளோனா வந்து இந்த பொசிஷன் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே வந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகேவா, இந்த ஏரியாவிலேருந்து பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த பொசிஷனை திருப்பி வந்து இது இங்கேருந்து ரிஜெக்ஷன் இருக்கும். ரிஜெக்ஷன் வரும்போது இந்த பொசிஷனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ என்ன 352 இருக்கா? 52, 55 கிட்ட இருக்குது. இதில் கொஞ்சம் கீழே இப்போ இதுக்கு மேலே போகாது. இதுக்கு மேலே ரிஜெக்ஷன் தான் இருக்கும். அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து டைம் வந்து 11:52 ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன்லேயே பிரேக் வந்து ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் டைம் மேலே போச்சு. R2லேருந்து திருப்பி அதுலேருந்து திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து மேலே போக ட்ரை பண்ணது. ஓகேவா, இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷனு இந்த ஏற்கனவே வந்து இந்த ஹை இருந்தது பார்த்திங்கன்னா அதே இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுது. இப்போ வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா இங்கே இது வந்து 340 இருக்கா? 310 காமிக்குது. 700 700 தோ இருக்குது. அது வந்து ஓகே, இங்கே இருக்குது பாருங்க. 700 வந்து 314 வந்து இப்போ வந்து இருக்குது. இங்கேருந்து இந்த 305 இருந்தது பார்த்திங்களா, அங்கேருந்து திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆகி 316 கிட்ட வந்து போகுது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 58,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. 58,000னா நம்மளுக்கு 3% வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது பாருங்கள். க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா 321 இருக்கா?
இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா திருப்பி வந்து ஒரு புல்லிஷ் வந்து ஒரு மூவ் கொடுக்க ஆரம்பிக்காது. ஓகேவா? 319 இந்த இடத்துல வந்து 319 போட்டு எக்ஸிட் பண்ணியாச்சு. இங்கே தெரிஞ்சுங்களா கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ட்ரேடு எடுக்க போகிறோன்னா புல்லிஷ் வியூ தான் எடுக்க போகிறோம். புல்லிஷ் வியூனா எங்கன்னா திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் வந்தது பார்த்திங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு புல் பேக் எங்கன்னா இது வரைக்கும் போகும், நம்ம 25,000 வரைக்கும் வந்து போகும். இப்போ அதனால் வந்து இங்கே நம்ம ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்க போகிறோம். என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்னா 25,000 வந்து புட்டை வந்து செல் பண்ண போகிறோம். ஆடு 25,000 புட்டு. ஓகேவா? செல்லு எவ்வளோனா 10 குவான்டிட்டிஸ். இது இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம போய் பார்த்துக்கலாம். 25,000 புட்டு 25,000 புட்டு எவ்வளோ இருக்குன்னா இங்கே இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதுல்ல, கரெக்டாக நம்ம இந்த இடத்துல எடுக்கலாம். 25,000 புட்டு வந்து 293 இருக்குது. 293 வந்து நம்ம வந்து வந்த உடனே செல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எவ்வளோட்டா 288 இருக்குது. ஓகே, இதில் எவ்வளோ இருக்குது? 279 இருக்குது பாருங்கள். 290 288 இருக்குது. 287. ஓகே, இதில் பண்ணிக்கலாம். 88 பண்ணிக்கலாம். 88 செல்லு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வியூ ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல வந்து புல்லிஷ் தான். அதனால் இந்த இடத்துல வந்து எவ்வளோக்கு வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோன்னா 288க்கு பண்ணியிருக்கோம். இதை போயிட்டு 288. ஓகேவா? இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது திருப்பி இந்த ஏரியாவிலேருந்து இது கண்டினியூவாக வந்து ஒரு ரேலி வந்து இருக்குது இதில், அதுக்காக தான். ஓகேவா? நம்ம 88க்கு செல் பண்ணோம். இதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. திருப்பி வந்து அடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 1-4-1-5 ஆகுது. இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clockலேருந்து 1 o'clock இந்த 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கிட்டே வந்து சஸ்டைன் ஆகுது. ஒரு லோ போயிட்டு திருப்பி வந்து சூப்பர் ட்ரெண்டில் அந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் நம்மளுக்கு 49 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? நிஃப்டியில் வந்து மூவ் ஆகிருக்கு. இதில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே போனோம்னா 25,000 தான் போடுமே. ஆனால் இந்த 25,000ல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து இது பண்ணால் பொசிஷன் வந்து இவ்வளோ கன்சல்டேஷனில் வந்து மாற்றிருப்பாங்க. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பை பொசிஷனாக வந்து ப்ரோ ட்ரேடர் வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கன்சல்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ரீமியத்தில் வந்து எப்படி இருக்குது சொல்லி போய் பார்க்கலாம். ப்ரீமியத்தில் பார்த்திங்கன்னா இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா இது வந்து S2வில் வந்து பட்டு கன்சால்டேட் ஆகுது. இதே ஹைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து வந்திருக்கு. இந்த ஹைக்கு தான் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. வரும்போது என்னென்னா அது வந்து அதை தாண்டி வந்து வைக்கலை. இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி இருக்குங்களா. இந்த ஸ்லாண்டிங்கில் இது பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கிராஸ் பண்ணி போச்சுன்னா சர்ன்னு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கீழே வந்து விழணும். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 81,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. 81,000னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4% வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. இந்த 4% ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஃபர்தராக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி கீழே விழும். பார்த்திங்களா, கீழே விழும் போது இங்கேருந்து இந்த 24,900லேருந்து 25,000 போதில்ல, 25,000 கூட போத்தல. நம்மளுக்கு நம்ம பொசிஷனை எப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோன்னா இதில் வந்து 24,050ல் இந்த ஹைக்கு இங்கே வரும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட போகணுன்னா இவங்க ப்ரோ ட்ரேடர் வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. இல்லாட்டி அந்த பொசிஷன் கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா இதை பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்து அதை
மொமெண்டம் வந்து கம்மியாகி திருப்பி கன்சல்டேட் பண்ணோம். நம்ம வந்து 24,950 வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் பொசிஷனை. ஓகே, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா, நம்மளுக்கு இப்போ இதோட வந்து இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். டெல்டா எவ்வளோ இருக்குது? 25,000. 25,000ஓட வந்து டெல்டா வந்து புட் சைடில் டெல்டா வந்து 0.54 இருக்குது. 0.54னா இங்கேருந்து இது மூவ் ஆகணும்னா 50 பாயிண்ட்ஸ்னால் 25 பாயிண்ட்ஸ் வந்து இதில் டார்கெட் வைக்கணும். இப்போ இங்கேருந்து 25 பாயிண்ட்ஸ்னால் எவ்வளோ இருக்குது? 446 இருக்கா? 46னா 20 வைக்கணும். இது 220 டார்கெட்டு. ஓகே, 220னா டார்கெட் இங்கே வைக்கணும். இது இங்கே வந்து தொட்ட உடனே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை இங்கேயே 4% கூட க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம என்னென்னா 220 வந்து டார்கெட் வைப்போம். க்ளோஸ் பண்ணும்போது திருப்பி அப்டேட் பண்ணுறேன். வந்து 2 மணி ஆகுது. ஒரு மொமெண்டம் ஒன்று தெரியுது. இந்த வாட்டியாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி போதா என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரொம்ப நேரமாக இருக்குது. அப்போனா வந்து திருப்பி வந்து இந்த ஹை வரும்போது எவ்வளோ இருக்குன்னா வந்து 24,995 இருக்கும். ஆனால் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப நேரம் இந்த 2 ஹவர்ஸில் வந்து ப்ரீமியம் வந்து டிகேவே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து வீக்காக இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும். ஓகேவா, இந்த இடம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து இந்த லோயர் ஹை ஒன்று வச்சுருக்கு பாருங்கள், இதுவும் லோயர் ஹை தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லோ இருந்தது பார்த்திங்களா, லோயரு, அதுக்கு கீழே வந்து வைக்கிற மாதிரி பண்ணுது. ஆனால் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று காமிக்கிறானுங்க. இந்த இடத்துல வந்து பொசிஷன் எடுக்கிறானுங்க, தெரியுதுங்களா? இந்த ஏரியாவில் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறானு. அதனால தான் வந்து இந்த பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி உடனே க்ரீன் கேண்டில் போகுது, திருப்பி அந்த விக் அப்படியே காமிக்குது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து 243னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 87,000 வந்து வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 82 காமிக்குது, இதில் 250 தான் இருக்குது பாருங்கள். இது வந்து 247 கிட்ட வந்து வந்துருச்சு, 47 43 கிட்ட இருக்குது. இப்போ இது அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள், 241 இருக்கா, 89,000 காமிக்குது. அப்போனா 89,000னா 4.5% வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. பாப்பா என்ன பண்ணுறதுன்னு இந்த பொசிஷனை வந்து ஒன்று ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து 4.5% வந்து நல்ல பர்சன்டேஜ் தான். ஏன்னா கன்சல்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பிரேக் ஆக மாட்டுது. இந்த பிரேக் ஆகாததுக்கு ரீசன் வந்து என்னென்னா, இந்த ஹையில் வந்து 25,000ல் வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கன்சல்டேட் ஆகுது இருந்தும் வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிரேக் அவுட் ஆகி ப்ரோ ட்ரேடர் வந்து ஆப்ஷன் பையிங்க வந்துட்டாங்க. அவங்க பொசிஷன் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு பையிங்லேயே அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இதே வச்சேன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்தராக வந்து 25,000 போகணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஒரு 5.5% வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஓகேவா, பார்ப்போம் என்ன நடக்குது, திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 2 o'clock ஸ்டேட்டஸ் இதான். இது 2:45 ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் தான். இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே திருப்பி வந்துட்டேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கெலாம் வந்து புல்லிஷாக தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணமே. இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, அந்த நேரோ சிபிஆர் திருப்பி வந்து கீழே வந்து டவுன் வந்திருக்கு. நம்ம ட்ரேட் எடுத்தது பார்த்திங்களா, அதே இடத்துலையே வந்து நிற்கிது. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எவ்வளோ, இதுக்கு மேலே வந்து எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா, நான் வந்து 500 வரைக்கும் போகணும்னு பார்த்தேன். போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. 60 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிடும். 30 பாயிண்ட்ஸ்னால் வந்து 1%, 20,000 வந்து நம்ம ட்ரேடர் இருந்தால் கிடச்சிருக்கோம். ஆனால் இப்போ அந்த டைம் டிகேனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 20 புள்ளி வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த லோ வந்து எவ்வளோ தூரம் வந்ததுன்னா ப்ரீமியம் வந்து லோ வந்து 48 பாயிண்ட்டை வந்து வந்துச்சு. ஓகேவா,
48 பாயிண்ட் லோ வந்துச்சு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 28 பாயிண்ட்ஸ்னால் 1% வந்து நம்ம ப்ராஃபிட்லேருந்து வெளில வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம போய்ட்டு இதில் போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இது மேக்ஸிமம் வந்து 4.5% கொடுத்தது. அப்போனா வந்து 89,000 வந்து வந்தது. அப்புறட்டு வந்து அந்த ப்ராஃபிட்டில் ட்ரா டவுன் ஆகி இப்போ வந்து 67,000 கட்டுது. 67,000னா உங்களுக்கு 3.3% வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் இருக்குது. 4.5லேருந்து 3.3% வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. நம்ம வந்து பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இது வந்து என்னென்னா ஒரு நேரோ சிபிஆர்னால் இது வந்து ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ட்ரெண்டிங்காகவே இருந்தது. ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து டாப்பில் வந்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு விக் இருக்கிறதுக்கு வந்து ஒன்றும் பரவாயில்ல. ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப், அந்த விக்கோட டாப் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகி அதுக்கப்புறட்டு வந்து இங்கே 25,000, 120, 200 அந்த ரேஞ்சில் வந்து முடியறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது மண்டே. ஆனால் இப்போ நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். யோலையில் வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண போகிறோம். அதை தான் வந்து பார்க்க போகிறோமே. ஓகேவா? இப்போ திருப்பி போயிட்டு அந்த ஹை போயிட்டு திருப்பி வந்து லோ வருது. இப்போ இங்கே 26 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இங்கே 72 கிட்டது. அடுத்த வாட்டி திருப்பி வந்து 80,000 4% வரும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து இது வந்து ரிசல்ட் கூடாது. ஏன்னா ப்ரீமியம் இல்லை, யாரும் ட்ரேட்லேயே உள்ளே வரல. அதனால் அதுலேயே அந்த ரேஞ்சிலேயே வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்தால் திருப்பி வந்து இந்த ரேஞ்சுக்கு தான் 240 தான் வருவானே. இல்லை அதுக்குள்ளே இப்போ வந்து 61 இருக்குது. ஒரு 20 பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் வந்து எவ்வளோ இருக்குது. இந்த 20 பாயிண்ட்ஸ்னால் 250 வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து 80 வந்துடும். பார்த்திங்கன்னா 3:16 கிட்ட ஆகுது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ப்ராஃபிட்டும் கொடுத்தாலும் சரி, லாஸை கொடுத்தாலும் சரி 5%க்கு மேலே வந்து போகவே போகாது. அப்படியே போனாலும் வந்து அது நம்ம சிபிஆருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னா திருப்பி அப்படியே ரிவர்ஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து இது சிபிஆருக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நேரோ சிபிஆர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா R1 தான் வந்து இதுவாகி போயிருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா S2ல் வந்து பிரேக் ஆகி நின்று பார்த்திங்கன்னா அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஃபால் ஆச்சு. புரியுதுங்களா? அந்த R1 கூட திருப்பி ரீடெஸ்ட் பண்ணலாம், அப்படியே வந்து ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட என்னென்னாச்சுன்னா சப்போர்ட் வந்து 24,500லேருந்து திருப்பி அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி ஆச்சு இன்றைக்கி. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி வந்து எப்போவும் கரெக்டாக நேரம் சிபிஆர் வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக அதேமாதிரி சிபிஆர்லேருந்து மேலே போயிட்டு திருப்பி அதையே ரீடெஸ்ட் பண்ணி ஹை போச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து அதால் போக முடியல. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து 271 இருக்குது, 70 இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே வந்து உள்ளே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் 270 இருக்கா, இங்கே 270, 269 அது மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 269 இருக்கா, 269, 268. ஓகே, 267 வரட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வராது போல், மேலேயே தான் போயிட்டுருக்குது. 270, 271 கிட்ட வந்து போயிட்டுருக்கு. ஓகே, 70 போட்டு நம்மளே க்ளோஸ் பண்ணிடலாம். இது கீழெலாம் வரா மாதிரி தெரில. 70 பாருங்கள் 69 கிட்ட வந்துடுச்சு. 69, 68 நம்ம 70 மட்டும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3.3% ப்ராஃபிட்டு, மேக்ஸிமம் வந்து 4.5% போச்சு. ஓகே, என்னோடய ட்ரேடு முடிஞ்சுது. இதான் வந்து என்னோடய ட்ரேடோட வந்து லெசன்.